போயிட்டு இதை போட்டா மூட்டு அப்பதான் உள்ள விடுவாங்க. இதை போட்டாதான் உள்ள அல்லோடா. அப்ப சரி விடு. ஒன்னும் வரல. வெறும் இப்போ 3வது டெலிவரி போனோம், 25 ரூபா ப்ராஃபிட். கையில தான் இருக்குது. நம்ம யாருன்னா கேட்டு அனுப்பிச்சு விட்டா எவ்வளவு வேணும்? ஆளுக்கு 100 ரூபா வேணும். சரி நான் அனுப்பிச்சு விடுறேன். அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவேன் கேட்டா. வெல்கம் டு ட்ரெண்டிங் புயல் யூடியூப் சேனல். இப்போ மணி ஒரு 2 ஆகும். நாங்கள் இப்போ மணி 2 மணி வரைக்குமே 8 ஆர்டரு. இப்போ 8வது ஆர்டர் உள்ளே ஸ்கேன் பண்ணிட்டு வந்துக்கிறோம். பொருள் வந்தோடனே அதை எடுத்து கிளம்ப தான். மணி 2 ஆகுது, 8 ஆர்டர் தான் கிளைம் பண்ணுவேன். என் ஃபேஸ் பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக டல் ஆயிடுச்சு. காலையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நம்ம இந்த 1 டே ஸ்விக்கி சேலஞ்சில் 3 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அப்படியே கால்குலேஷன் போட்டுங்க தெரியல. அதான் வந்துச்சு. அதை வரேன். 9th ஆர்டர்ஸ். இது நம்மளோட 9th ஆர்டரோட பேமெண்ட். என்னடா இது கீழே 7 ரூபா எக்ஸ்ட்ரா காட்டுது? அது வந்து சர்ஜினா போனஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஆர்டருக்கும் நம்மளுக்கு 7 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கணும் இருக்கும். இப்போ இந்த ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு 7 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்குமா? ஸ்டார்டிங்ல குறிப்பிட்ட டைம்ல வந்து ஸ்விக்கியை அப்டேட் பண்ணது சர்ஜின்றது. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஆர்டருக்கு வந்து 7 ரூபா போல எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரி, இப்போ 7 ரூபா தான் கிடைக்குமா இல்லை இதுக்கு மேலேயும் கிடைக்குமா? அது சர்ஜி போடுற அமௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகும். சில டைம் நைட் சர்ஜி வந்து 15 ரூபா போடுவாங்க. அன்னைக்கு ட்ரெயின் சர்ஜும் 15 ரூபா போடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஆர்டருக்குமே நம்மளுக்கு 15 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ இப்போ இன்னைக்கு 7 ரூபா தானா? இதுக்கு மேலே ஏறாதா? இந்த சர்ஜி இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆர்டருக்கு நம்ம ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ ஓட்டிக்கலாம். சரி, ஓகே. அப்போ டைம் வேஸ்ட் பண்ணோட அடுத்த ஆர்டர் போடுவோம். 3 hours later. Welcome to Trending Puel channel. 2 hours later. எங்க நடு ராஜியில எங்க போய் நம்ம பண்றது வந்து அந்த எங்கதான் ப்ரோ போனோம்? சொல்றேன் வந்துச்சுடா. ஆனா வீடுதான் எங்க ஏதோ டொக்குக்குள்ள போகுதுடா. இந்த லொகேஷன் பாரு, வெய்யே கிடையாது அந்த இடத்துக்கு. இந்த லொகேஷன் எப்படி பார்த்து சுத்தமா வெய் கிடையாது. 2 சைடு அந்த ரோடும் போனோம், அங்கேயும் வெய் கிடையாது. இதுதான் வெய் கிடையாது. இடம் பார்த்தேன்னா இந்த பாயிருந்து போன பில்டிங்ல நான் எங்க புரியுது கொடுத்து நீங்க பாத்துக்கோ ப்ரோ. கால் பண்ணி ப்ரோ உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துருப்போம்ல, அது லொக்கேஷன் மாற்றி கொடுத்தாங்க. ஓகேவா? அதனால அங்கேருந்து நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றின்னு வரணும். அந்த லொக்கேஷனுக்கு தானே அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றின்னு வர மாதிரி இருந்துச்சு. போனால் இதே மாதிரி நாங்கள் கரெக்டாக அட்ரஸ் தான் பின் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க அப்படின்னு நாங்கள் காட்டினோம். அப்புறமா அந்த அக்கா பெருந்தன்மையாக ஒரு 20 rupees டிப்ஸாக வாங்கப்பட்டது. மிக்க சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் 2 பேருக்கும்.
ஹாய், என்னடா ஸ்விக்கி ஓட்டிருக்கீங்க, இப்போ பார்த்தா வீட்டில் இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், அது ஒரு பெரிய கதை. என்னன்னா, ஸ்விக்கி ஸ்டார்ட் பண்ணோம், காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், நைட் 8 மணிக்கு முடிச்சிட்டோம். அதுக்கு ரீசன் ஒரு 3 இருக்கும். ஏன்னா ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க, மழை வந்துடுச்சு, ஃபுல் டிராஃபிக்கு, மெயினாக வண்டி ஃபால்ட் கொடுத்துச்சு. வண்டியில் வந்து பேட்ரி லோ ஆயிடுச்சு, இடையில இடையில வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து முன்னே எங்களுக்கு அந்த எம்ஏஜி போகிற பாருங்க, அதில் பேட்ரி லோ சிம்பிள் காட்டியிருக்கோம். அது நாங்கள் கவனிக்காமல் விட்டோம். அதனால தான் அதான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நாங்கள் 8 மணிக்கு ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதே ½ அன் ஹவருக்கு ஒன் டைம் ஒரு ஆர்டரா வந்து அதை பிக் பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, சில இடத்துல நீண்ட கேப் வரும். அந்த கேப்லாம் நம்ம ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி, அவனுங்கிட்ட ஃபோன் பண்ணி அதை ஜாலியாக ஒரு ஃபன்னாக பேசிக்கின்னு அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் ஆர்டர் வரும், அதை பிக் பண்ணி போய் கொடுக்குறது. இதில் டிராஃபிக் ஆகும், மூஞ்சிலாம் டல்லாகி அந்த புகை அடிச்சு இதெல்லாம் அப்படியே போக போக திடீர்னு மழை வேறு வந்துடும். நான் அந்த மழையிலையும் ஆர்டர் வந்துடும், அந்த ஆர்டர் எடுத்துன்னு போய் கொடுக்கணும், கொடுத்துட்டு ஆர்டர் எடுத்துன்னு போனோம், எடுத்துன்னு போகிற பொருள் நனையாமல் எடுத்துன்னு போய் கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த டிராஃபிக் அந்த மழையிலையும் டிராஃபிக் இருக்கும், அந்த டிராஃபிக்லாம் பூந்துக்கிந்து எப்படியாவது வந்து இதான் 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 அதில் இருக்கிற இது. எனக்கு இதில் என்னென்னா ஒரு பெஸ்ட் அனுபவம் என்னென்னா, எல்லா ஃபீல்டுமே கஷ்டம்தான். அந்த ஃபீல்டில் இருக்கிறது தான் அது எல்லாமே கஷ்டம்தான், சும்மா சொல்ல முடியாது இதில் இருந்தால் உனக்கு காசு அப்படின்னு. எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க் போடணும். நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அதனால் ஹார்ட் ஒர்க் போட்டுன்னே இருப்போம், பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் சேரும். ஓகேவா?